2024ஆம் ஆண்டு உள்ளக வீதி போன்றமைக்கு 17 மில்லியன், ஆனால் அதில் நீங்கள் 3 மில்லியன் மட்டும்தான் இம்ப்ரெஸில் பாவிச்சிருக்கீங்க, அப்படியா? பிரேக் டவுன் முடிஞ்சு கௌரவ பாராளுமன்ற. ஆனால் எங்களுக்கு மில்லியன் ஹேண்டாக இருக்குது, அதில் இஷ்யூவும் இல்லை. பேலன்ஸ் சேவிங்ஸ் ஒரு 3.5 மில்லியனுக்கும் இது வந்து ஒர்க் கேட்டிருக்கோம். இன்றைய நிலையில் எங்களுக்குரிய செலவழிக்கப்பட்ட விவரம் தான் நாங்கள் இதில் போட்டிருக்கோம். 30-11 இப்ப தற்போது வருது வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலேயும் தற்போது மழை காரணமாக அந்த வேலையில சிறிய தாமதம் ஏற்பட்டது. இந்த டிசம்பர் 31 நாங்கள் அது முழுமையாக முடித்துக்கொள்வோம். அதாவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற இம்ப்ரெஸ்ல 100% நீங்க வளமையா பாவிப்பீங்களா? அப்படித்தானே? சுகாதாரத்தில் அப்படி பாவிக்கப்படுறது வளமையா 30 தான் பாருங்க. மற்ற அந்த PSST ப்ராஜெக்ட் வரைக்கும் அது சம்பந்தமாக ஒரு கதைப்போம். கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இந்த சம்பந்தமான முறைப்பாடுகள் தேசிய அரசாங்க சக்தியின் 3 முக்கியமாக தம்பி இளங்குமரன் கூட நான் நினைக்கிறேன் மின்சார சபையிலிருந்து அடிப்படையாக வந்தவர் தான். அவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு சம்பந்த இடத்துக்கு தம்பி இளங்குமரன் கூட போக முடியாத காரணத்தினால் அவர்கள் எனக்கு அழைப்பை ஏற்படுத்தினார்கள். அங்கே போய் அதற்குரிய சகல ஆவணங்களை நான் பரிசீலித்து பார்த்தபோது ஒரு கடிதம் வந்திருக்கிறது பப்ளிக் யூட்டிலிட்டி கமிஷன்ல இருந்து. அதை போட வேண்டாம், போடுவதாக இருந்தால் பிரதேச சபையின் அனுமதியை பெற்று மாத்திரம் போடவும் உண்டு. ஆனால் அந்த கடிதம் மறைக்கப்பட்டு இன்ஜினியர் அவருடைய பேர் எனக்கு தெரியவில்லை, அந்த கடிதம் அவர் தனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்கிறார். ஆனால் அந்த கடிதம் என்னிடம் இருக்கிறது, அவருடைய கொப்பி அவருக்கு கொடுத்திருக்கிறேன். அவர் அந்த கடிதம் மறைக்கப்பட்டு அதற்கு முதல் வழங்கப்பட்டு before that there was a letter that was asking the police to give the protection for the electricity board, but second letter that clearly says do not put any post without a public consent. Unfortunately the second letter was hidden and the police was instructed using the previous letter. Therefore the police has intervened at that point and put the post. I would like to நான் விரும்புகிறேன் என்றால் எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு இது சம்பந்தமான விசாரணை ஒன்றை ஏற்படுத்தும் வரைக்கும், அதுவரைக்கும் மக்களுடைய முறைப்பாடு இருப்பதால் மேலதிகமான இணைப்பினை வழங்க வேண்டாம் என்ற ஒரு அடிப்படையில் இந்த தங்களுக்குரிய அதிகாரத்தை பாவித்து மக்களுடைய பிரச்சனை முடியும் வரைக்கும் அவர்கள் நீதிமன்றம் போவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த பிரச்சனை முடியும் வரைக்கும் தங்களுடைய அதிகாரத்தை பாவித்து மின்சார சபைக்கு கட்டளமிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நிதி மூலம் என்ன வெளியிடுறாங்க, சதபீதம் வெளியிடுறாங்க. அப்போ இந்த சபையில் கல சந்தர்ப்பங்களை நாங்கள் சொல்லியிருக்கோம், பெர்ஃபார்மன்ஸுக்கு டிரான்ஸ்லேஷன் போடுங்க. அப்போ இது இங்கே எல்லாம் நடக்காது. தயவு செய்து இந்த விடயத்தை உதாரணத்துக்கு பேங்கர்ஸில் வேண்டாம், இலங்கை வங்கி தமிழில் தான் இருக்குது, பீப்புள்ஸ் பேங்க் மக்கள் வங்கி தமிழில் இருக்குது. இதில் என்னென்னு தெரியல, அஸ்டமேக்கே நாங்கள் ஏதோ நலன்புரியன்றதை மாற்றி தமிழில் போடுறோம். தயவு செய்து ஒரு கொள்கை ரீதியாக அமைச்சரவையில் முடிப்பெடுக்க வேணும். தமிழுக்கு தமிழ் சிங்களத்தில் போடுங்க, உங்களை சிங்களம் அது பிரச்சனையே இல்லை. ஆனால் அதனுடைய தமிழாக்கம் தமிழில் இருக்கணும், தமிழுக்கு தானே. இது என்ன பிமாவேனா நிலம் இன்னும் எனக்கு தெரியல, பிமா அந்த நிலம் அது இட்ஸ் ஓகே. அப்போ இது வந்து கௌரவ அமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள். இது ஒரு ஒரு அரசாங்கத்தில் தீர்மானமாக நீங்கள் அந்த சிங்கள பேர் இருந்தாங்க ஆட்சேபனை இல்லை, ஆனால் அதில் அதற்கான மொழிபெயர்ப்பு தமிழில் வரட்டும். நான் சொன்ன மாதிரி தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்கள் இதை கவனத்தோடு பயன்படுகிறார். நாங்கள் பல்வேறு இனங்கள் வாழ்கின்ற நாடு என்ற அடிப்படையில் முன்மொழிகளில் போட்டால் நின்று, ஆனால் இந்த வகையான ப்ரொஜெக்டுகளை சில நேரங்களில் கல்வி அறிவிட்ட பல அரசியல்வாதிகளுக்கு வாசிக்கக்கூடிய கூட முடியாதா இருக்கும். ஆனால் பொதுவாக ஆங்கிலத்தில் இருந்தால் நாங்கள் அதை எங்கேயும் கொண்டு கதைக்கலாம். எல்லாருக்கும் அரசியல்வாதிக்கு இருக்கு, விஷயம் அது வேற விஷயம். எனக்கு 3 பாஷையும் தெரியும், நான் 3 மொழிகளும் பேசுவேன். இதுல நான் சொல்றது எந்த பாஷையும் போடுங்கோ. ரைட், ஓகே. அது என்னென்றால் உண்மையில அந்த அது சரி, இதே பூமி என்று அல்ல இல்லைன்னா திட்டங்கள் நடைபெற முக்கியமாக பாராளுமன்றத்தில் கூட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களோட தமிழ் மட்டும்தான் கலைப்பார்கள், எல்லா நேரமும் டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டார்கள். ஆகவே தயவு செய்து மற்றவர்களுடைய இன ஒற்றுமைக்காக அவர்களுடைய மொழியையும் படிக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். මේක සිංහල කියනවා අපි පාර්ලිමේන්තුවේ සමහර වෙලාවට කතා කරන සිංහලයි. එතකොට භාෂාව තුනම තියාගත්තොත් අපිට කතා කරන්න පුළුවන් නම් ඉස්සරහට මොනවාරි කරගන්න පුළුවන්. නැත්නම් අපිට දෙමළ ඕනේ කියලා කියගේ හිටියේ කවදාවත් මුකුත් කරන්න බෑ. එතකොට හැම
වැඩ කටයුතු අපිට අමාරු වෙනවා. එතකොට මට කැමති අපේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීලාට පුළුවන් නම් අනිත් ලැන්ග්වේජ් පොඩ්ඩක් කියලා දෙන්න. Thank you. ரைட் இதில் என்னென்ன நாங்கள் என்னென்னால் இதில் உண்மையில் அந்த திட்டத்தின் பெயர் அந்த சொல்லில் வந்தபடியால் நாங்கள் அதை அப்படியே போட்டிருக்கோம். நாங்கள் இனி வரும் காலங்களில் இதே பூமிண்டு நாங்கள் அதை கவனம் எடுக்கிறோம். சிம்பிள் மேத்ஸ். இந்த டோட்டல் பட்ஜெட் ப்ரொபோசல்ல இருந்து இப்போ நீங்க எக்ஸ்பெண்டிச்சர் கலப்பிடுங்க அமௌண்ட் வரும். அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பிரைஸ் எஸ்கலேஷன் என்னபடியா 2019ஆம் ஆண்டோட நாங்க செய்யப்பட்ட அந்த எஸ்டிமேட்டை நாங்க இப்ப கன்சிடர் பண்ணி நீங்கள் பிரைஸ் எஸ்கலேஷனுக்கு ஒன்றும் பார்க்கலையா? இல்ல, அது ஃபேஸ் 1க்கு மட்டும் தான் பார்க்கப்பட்டது. ப்ராஜெக்ட்டுக்கு செய்யறோம்னு உங்களுக்கு தெரியும்? தெரியும். ஆனா கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து அதுக்கும் கொடுக்க வேண்டி இருந்தபடியா எங்களுக்கு மினிஸ்ட்ரியால் ஆர்டர் வந்தது. ஃபேஸ் 1ன்னு சொல்லி நாங்க பிரையாரிட்டைஸ் பண்ண ஏரியாக்கு மட்டும் தான் அதுக்கு செய்யணும். இந்த டோட்டல் ப்ராஜெக்ட்ல டிஸ்கிரிமினேஷன்ல பிரைஸ் எஸ்கலேஷனுக்கு கட்டாயமா அதுல ஒரு பெர்சன்டேஜ் ஆட் பண்ணி அந்த பெர்சன்டேஜ் ஒரு செட் தான் டோட்டல் ப்ரொபோசல் செய்யணும். நான் உங்களுக்கு பெரிய தொடர்பை பார்த்து சொல்லுங்க. வந்து உங்களுடைய நான் நினைக்கிறேன் மின்சார சபை தலைவர் ஊடாக அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன். அது சம்பந்தமாக நம்முடைய ஆவணங்களை சமர்ப்பிக்க முடியும். இங்கே மின்சார சபை தாந்தோண்டித்தனமாக குற்றச்சாட்டு தலைவர் கட்டுப்படுத்த வேண்டும். மிகவும் பொய்யான தகவலை இந்த சபையில் கூறும் பொழுது அனைவரும் செய்ய எடுக்கும் பொழுது தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் சொன்னது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இந்த ஒரு முக்கியமான சபையில் வைக்கும் பொழுது இது அரசு தர்மமே உள்ளது. பாதுகாக்க வேண்டும். ஜனாதிபதி சொல்லிவிடாது அரசு உத்தியோகத்தில் நேர்மையாக வேலை செய்யும்போது நீங்கள் அதுபோல் பக்கம் நிற்போம். இது வட்டால் மற்றவர்களை என்றுதான் இல்லாமல் சொல்லியிருக்கிறீர்கள். அரசு உத்தியோகர்கள் நியாயமான வேலைகளை செய்யும் போது அரசாங்கம் அவர்களுடைய பக்கம் நீக்கும். உபத்தினா கரபியோட தமிழ்ல சொல்றேன், நீங்க செய்த வேலை நியாயமான வேலை இல்லை, அதனால அரசாங்கம் உங்களோட நிற்காது. பொதுமக்களுக்காக தான் அரசாங்கம் உங்களை மாதிரி ஒன்றிரண்டு அடாவடித்தனம் செய்கிற அரச உத்தியோகத்தர்களுக்காக அரசாங்கம் இருக்காது, இனிமேலும் வராது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.